ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் 2K கப்பல் மணிமது. இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன விளாக்லேயே சொல்லியிருப்போம். இன்னும் 2 டேஸில் நம்ம வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாங்க அந்த ஃபங்க்ஷன். ஸோ அதனால் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க. ஸோ சேர்லாம் எடுத்து இங்கே போட்டிருக்கோம். நம்ம கார் வந்து இந்த இடத்துல நிற்கிது. இன்னும் அம்மா வரணும், அப்புறம் எங்கள் அண்ணங்கள்லாம் வரணும், அப்புறம் இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வரணும். இது என்ன ஃபங்க்ஷன்? அவங்க தான் மெயின். என்ன ஃபங்க்ஷன்? 5வது மாசத்துல கட்டு சாப்பாடு போட்டு வருவாங்க. அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட இனி யாரா இருந்தாலும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஊர் சைடு வழக்கம். அப்புறம் குட்டீஸ்லாம் வந்திருக்காங்க. இங்கே வா, இவன் வந்து அக்கா பையன் பிரணீத்து. அப்புறம் இங்கே வா, இவன் வந்து அண்ணன், இவன் வந்து தங்கச்சி. இவன் பேர் வந்து பிரணீத்து, இவன் பேர் வந்து பிரித்திகா. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ மணி எத்தனை? மணி 9 ஆக போகுது. ஒரு 9:30க்குலாம் ஸ்டார்ட் ஆயிரும். 9:30க்கு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விளாக் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய பேர் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வரல. 7வது மாதம் வளகாப்பு அன்னைக்கு தான் வருவாங்க. அது வந்து நாங்கள் சும்மா சிம்பிளாக ஒரு 2 ஃபேமிலி பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் கூப்பிட்டுருக்கோம். அவங்க வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த ஃபோட்டோ அண்ட் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஃபோட்டோ வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி போட சொல்லு கடை. மணிண்ணா எடுத்துக்கிட்டு இருக்கியா? வேண்டாம் கலைனா பார்க்க மாட்டியா? ஆல்ரெடி அடிச்சிட்டாங்களா? கட்சிக்காரர் இங்க இருங்க, கட்சிக்காரர் வந்துக்கிறேன். வாங்க தலைவரே. அது என்னது கருப்பு கலர்ல? அது நேத்து ஒரு பைக்காரன். அதுதான் வேற டயர் தான் இருக்கு. தெரியுதா உனக்கு? தெரியுதா? இருக்கேங்க. யாருக்கு தெரியுதா உனக்கு? நான் அந்த சாப்பாடு வச்சுக்கலாம். வெயிட் பண்ணு. ஹாய் டாடா டாடா சொல்லிரு. டாடா. சரி, ஓகே, நாங்கள் போய் கூட்டிகிட்டு வந்துடுறோம். அதுக்கு தான் கிளம்பிட்டோம். இங்கே ஒரு கார் கிளம்பிடுச்சு. பாய். 20 minutes later.
அப்பா ஹாய். ஹாயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இதுல போற யூடியூப்லயா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? இதையும் சேர்த்து போடுவேன். சாப்பிட்டீங்களான்னு கேளு. எல்லாரும் நீ கேட்டீங்களாம்மா? இதெல்லாம் சொல்லுப்பா. எல்லாரும் நீ கேட்டீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன். என்னடா பேசிகிட்டு இருந்தாங்களே திடீர்னு கார் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்களோ அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். அதாங்க இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம சாப்பாடு டயத்துக்கு வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதனால் ஹோட்டலுக்கு அண்ணன் சாப்பாடு எடுக்க போயிட்டாரு. நம்மளும் கேமராவை ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து விட்டு அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க அனுப்பிட்டோம். அங்கே நாங்கள் எங்கே சாப்பாடு எடுத்தோம் என்ன எல்லாமே இதில் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. ஒருத்தனை எடுத்து போயிட்டியாடா? ஊத்தாம இருக்கிறது எனக்கு தெரியாது, நீதான் உடைச்சப்பா. எனக்கு தெரியாது, நீதான் உடைச்சா. சைட்ல கழட்டி எடுத்துருக்கானுங்க. என்னென்ன சாப்பாடு வந்திருக்குன்னு பார்ப்போம். அப்பளம் இருக்கு, வேற என்ன இருக்கு, இலை இருக்கு. இது என்னது? இது என்ன குழம்புன்னு தெரியல. இது புளிக்குழம்பு, இது ரசம், இது சாம்பார், இது பால் மாதிரி மோரா இருக்கும், தயிர், அப்புறம் வடை இருக்கு. இது சாப்பாடு, இது பாயாசம். அடியில இருக்காடா, அதுக்கடியில இது வந்து கோஸ் பொரியல் இருக்கு. அப்புறம் இங்கே சாப்பாடு மோர் குழம்பு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. சரி ஓகே, சாப்பிட பரிமாறதுக்கு அப்புறம் பார்க்கலாம். சரி தர்ண, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம vlogல பாக்குறீங்க. என்ன தல வீடியோ எடுத்துருக்கீங்க? ஆமா, என்ன சொல்ற? ஒன்னும் சொல்ல. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டு இருக்கோம். சரி ஓகே, எல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தர்ணு வந்து vlogக்குள்ள வந்திருக்காப்ல. என்ன படிக்கிற? +1. 10th எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் சொல்ல. ஆமாம், இன்னைக்கு ரிவிஷன் எக்ஸாமு. அக்காக்காக லீவ் போட்டு வந்து உட்காந்துருக்கான். கேட்பாங்க. சரி ஓகேங்க. சிரிக்கிறியா? உங்க அக்கா அம்மா கொடு. அம்மா hours later. கரண்ட் போயிடுச்சு.
எல்லோரும் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் தான் உட்காந்துருக்கோம். இங்கே ஒரு ஆள் செல் எடுக்க போயிருக்காங்க. The next day. எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்மளோட 5வது மாதம் அம்மா வீட்டிலேருந்து சாப்பாடு போடுறது. இது வளகாப்பு கிடையாது. நான் இன்ஸ்டாகிராமில் கூட போஸ்ட் போட்டிருந்தேன், இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை ரெகுலராக வாட்ச் பண்ணுற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொன்னீங்க. பாதி பேர் வந்து 5th மந்த்து அம்மா வீட்டு சாப்பாடு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் நம்ம வந்து இதை விளாகாக நம்ம யூடியூப்பில் போடும்போது தான் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோவா யாருக்கும் அதுக்கு ரிப்ளை பண்ணல. ஃபங்க்ஷன் வந்து நேத்தோட முடிஞ்சு. இது வந்து அடுத்த நாள் நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப டயர்டாயிருச்சு. இவ வந்து 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இந்த கோலம் போடுறது, இந்த வாசல் தெளிக்கிறது இதெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் இவளுக்கு ரொம்ப டயர்டானதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஷூட் பண்ண முடியல. வீட்லேயும் நிறைய பேருக்கு ரொம்ப வேலை. அதுக்கப்புறம் அம்மாலாம் வந்து சாப்பாடு பரிமாறினாங்க, டக்குன்னு எல்லாமே பண்ணாங்க. இவங்க வீட்லேயும் அப்புறம் ஃபுல்லாக நிறையா க்ரௌட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக கூட்டமானதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 4 o'clockல வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம்ல. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாயிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே படுத்துட்டோம். ஒரு 7 மணிக்கு எல்லாருமே படுத்துட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரத்திலே கரண்ட் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் கரண்ட் போனதுக்கப்புறம் விளாகும் ஷூட் பண்ண முடியல. ஒரு கிளிப் வந்து இருட்டில் எடுத்திருப்பேன். எல்லோரும் வெளியில் உட்காந்துருக்கிறதெல்லாம் கரண்ட் போயிடுச்சு. இப்போ வந்து அடுத்த நாள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாத்திரம்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. எல்லாம் ஊருக்கு போகணும். அதனால் அப்புறம் எல்லோரும் போயிட்டாங்க. இன்றைக்கி மதுதான் இவ்வளோத்தையும் கழுவணும். ஸோ இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபைனல் அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது அடுத்த நாள் உட்காந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இனியும் அடுத்தடுத்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன்லாம் நிறையா இருக்குது. இப்போ தான் 5th மந்த்து அம்மா வீட்டு சாப்பாடு முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்கா வீட்டு முறையில், அப்புறம் இவங்க வீட்டு இதில் நிறைய பேர் வந்து இனி அடுத்தடுத்து சாப்பாடெலாம் செஞ்சு போடுவாங்க. நம்மளோட வளகாப்பு என்ன மந்த் வச்சுருக்கோம், என்ன டேட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். உங்களுக்கு வந்து கிளியரன்ஸாக இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அக்காவுக்கு வந்து இப்போ 5th மந்த் அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.